கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்தை பாருங்கள். ஏன்னா ராசிக்கு நம்ம பார்க்குறத விட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ஒரு விருச்சிக ராசியாக இருக்குன்னு வச்சுக்கோமே, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள்னு ஒன்று சொல்கிறோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு தசாபுக்தி நடக்கும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சு அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி. சனி வந்து இப்போ வந்து உங்களுக்கு 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருக்கும்போது குடும்பத்திற்கான சின்ன சின்ன செலவுகள் ஆகிறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அந்த செலவு வந்து கண்ட்ரோல் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் உங்களுடைய 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான செவ்வாய் 3/10 செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் ஏதாச்சும் வந்து புதுசாக வந்து பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு என்கொயரியோ ஏதோ வந்து வரும். ஸோ அதனால் வந்து அதை முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 2/11 ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் இருக்கும்போது சில நேரம் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களில் சில பேர் டூர் போகிறது பிளான் பண்ணுறதுக்கான விஷயம் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது அம்மாக்கும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேற்றுமை இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் இல்லாட்டி அம்மா கொஞ்சம் சில நேரத்தில் வந்து உடம்பு சரியில்லாமல் போய் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி அடைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சொத்துக்கள் விற்பனை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏதாவது ரொம்ப நாளாக விற்காத சொத்து இருந்ததுன்னா அது விற்கிறதுக்கான விஷயம்னா சூப்பராக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் மேலே நிறைய பற்றுதல் வைப்பீங்க. சில நேரங்களில் குழந்தைங்க நடந்துக்கிறது கொஞ்சம் நமக்கு மனசு கஷ்டம் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் சரியான இப்போவே 6ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம், நல்ல சந்தோஷங்கள், குதூகலம் எல்லாமே கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து வியாழ வெள்ளிக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு பாண்டேஜ், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வருமானங்கள் நம்ம எதிர்பார்த்த ஒரு பணமோ வருமானமும் கண்டிப்பாக வர்றதுக்கான விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலையும் புதிய தொழில் திட்டங்கள், புதிய ப்ரொப்போசல் ஏதாச்சும் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. உங்கள் முயற்சியால் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 2/11ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் இருக்கும். ஆன்மீக தொடர்புகள், ஆன்மீக பயணங்கள், சில பேர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கோயிலுக்கு ஆட்சியெல்லாம் சுற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சில பேருக்கு வந்து காதல் கைக்கூட்டி வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது சுப செலவுகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தா பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபதி. கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் 7ஆம் அதிபதி. அவர் வந்து 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான விஷயம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கும்ப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி வந்தாங்க. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஸோ அது சந்திராஷ்டமம் இருக்கிற காலமாக இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் மனசில் வந்து சின்ன சஞ்சலங்கள் வர்றதுக்கான விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்க கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதி. அவர் வந்து ராசியிலே இருக்கும்போது ஒரு சொத்தை விற்கலாம், வண்டி விற்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். சில நேரத்தில் வந்து அக்ரிமெண்ட், தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு புது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா கும்ப லக்னமாக இருந்து ராகு ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் கொஞ்சம் பரபரன்னு இருக்கிறது, கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது, ஏதாச்சும் மற்றவங்க உலட்டி விட்டு அதனால் வந்து நம்ம மனக்குழப்பம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக குரு தசாபுத்தி வந்துருங்க. குரு வந்து பார்த்தா 2/11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான விஷயம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கும்ப லக்னமாக இருந்து
சனி தசாபுத்தி வந்துடும். சனி வந்து 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நிறைய செலவுகள், குடும்பத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் அலைச்சல்களும் சில பேருக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக வந்து புதன் தசை, புதன் வந்து 5, 8ஆம் அதிபதியாக வரும்போது குழந்தைங்க கொஞ்சம் மனசு நோகிற மாதிரி பேசுறது, குழந்தையோட நடவடிக்கைகள் நம்மளை வந்து ஒரு டென்ஷன் வர மாதிரி விஷயங்களை அப்பப்போ ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி யந்திரங்கள். கேது வந்து உங்களுக்கு 7 இருக்குங்க. கொஞ்சம் வந்து வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது, கணவன் மனைவிகளும் அதோட பேச்சிலேயே வந்து கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது, இந்த மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள். சுக்கிரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்? சுக்கிரன் வந்து 4, 9ஆம் அதிபதி, அவர் 3ல் இருக்கும்போது கொஞ்சம் ஆன்மீக பயணங்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய கருத்து வேறுபாடு, ஒரு சண்டை சச்சரவு வரதுக்கான விஷயம் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். நிலபுலன்கள் விற்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, எந்த சாமியாக வேணால் இருக்கட்டுங்க. ஸோ உட்காந்து ஒரு மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து சனீஸ்வர பகவான் என்னென்ன தோஷங்கள், எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அதுக்கான நிவர்த்தி, சனீஸ்வர பகவானின் நிவர்த்திகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்ல போகிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஷ்டம சனி, 7.5 சனி அப்படின்லாம் பயங்கரமாக பயமுறுத்துவாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய தசாபுக்தி காலங்கள் வருகிற காலகட்டத்தில் தான் வந்து ரொம்ப பெருசாக பாதிக்கும். முதல்ல வந்து 7.5 சனியை பற்றி பேசுவோம். ஸோ 7.5 சனிங்கும்போது அதுதான் ரொம்ப, ஒருத்தன் வந்து 7.5 சனி வந்துருச்சுன்னா ஒரு 7.5 வருஷமும் அவன் கஷ்டப்படுவானா? கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. அது வந்து அது மாதிரி கஷ்டங்கள் வரவே வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது 7.5 வருஷம்லாம் ஒன்றும் வராதுங்க. அது வந்து என்ன கணக்குனா, சனீஸ்வர பகவான் 12ல் போகும்போது அங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளானட்டோ, அங்கே வேறு ஏதாவது ஒரு கிரகங்களோ இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு 2 வருஷம் பாதிப்பை கொடுக்கும். அதுவும் எவ்வளோ நாள் கொடுக்குன்னா ஒரு 2 மாதம் தாங்க கொடுக்கும். அதுக்கு மேலே கொடுக்கவே கொடுக்காது. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஜென்மத்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே, இப்போ அதாவது உங்கள் ராசியில் உங்கள் சந்திரன் மேலே போகுதுன்னா அப்போது ஒரு 2 மாதம் தான் பாதிக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, கிரகம் இருந்தால் தான். கிரகம் இல்லைன்னா எந்த பாதிப்பும் சனீஸ்வர பகவான் 7.5 சனியில் கொடுக்கவே மாட்டார். அதே மாதிரி 2ல் போகும்போது ஒரு 2 வருஷம் ஃபுல்லாக கொடுப்பானா கிடையாது. அங்கே ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது மேலே அந்த கிரகம் போகும்போது தான் உங்களுக்கு. இதுலேயே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, குரு மேல் சப்போஸ் உங்களுடைய ஜனகால ஜாதத்தில் வந்து 7.5 சனி நடக்குது, அப்போ உங்கள் சந்திரன் கூடவே குருவோ, குரு மேலே வந்து சனிலாம் போகும்போது நல்ல காசை கொடுத்தோம், பெரிய காசை கொடுத்துரும். சனி மேலே சுக்கிரன் போகும்போது பெரிய காசை கொடுத்துரும். அதனால் 7.5 சனிங்கிற போது நீங்கள் மேக்ஸிமம் வந்து அதோடைய பாதிப்புன்னு சப்போஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு 2 மாதம் தான். 2 மாதத்துக்கு மேலே அது பாதிப்பை கொடுக்காதுங்கிறது தான் மைண்டில் ஏற்றிக்குங்க. அதுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அதனால் வந்து அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில் வந்துடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியும் இதே கதை தான். ஸோ 8ல் சனி போகும்போது இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தசாபுக்தியில் வந்து அந்த சனியோட கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா கொஞ்சம் பாதிப்பில் கொடுக்கும். அங்கே ஏதாவது கிரகங்கள் இருக்கும்போது அந்த பாதிப்பில் கொடுக்க முடியும். மற்றபடி அது தசாபுக்தியில் கனெக்ட் ஆகி இல்லை அந்த சனியோட பார்வை அந்த பிளானட்டுக்கு இருந்தால் தான் வருமே ஒழிய அப்படியே பிளைண்டாக வந்து ஒரு அஷ்டம சனி வந்து கெடுக்குமானா கிடையவே கிடையாதுங்கிறது தான் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, எனக்கு வந்துருச்சுங்க, எனக்கு ஒரு மன ரீதியாக ஒரு பாதிப்பு இருக்குது, ஒரு 7.5 சனி வந்துருச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குங்க, அதே மாதிரி வந்து அஷ்டம சனி வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப டோட்டலாக கவுத்துட்ருமோன்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? என்னை பொறுத்தவரை சனீஸ்வர பகவானுங்கிறது வந்து கால் பகுதியை குறிக்கிறவர். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, துதி காலை நல்லா கால் பகுதியை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணணும். நம்ம காலை வந்து க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி வந்து உங்கள் கிரக நிலவரங்கள் வந்து இந்த 2 மாதமோ அந்த நான் சொன்ன அந்த கிரகங்கள் இருக்கும்போது அது மேலே போகும்போது நீங்கள் வந்து செருப்பு போடாமல் நடக்கணுங்க. ஸோ அது வந்து ஒரு பரிகாரம். அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து அந்த பெயினை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு வந்து அது ஒர்க் ஆகாதான், இல்லை இது ட்ரை பண்ணி பாருங்கள். செருப்பு போடாமல் நடக்கிறது வந்து சனீஸ்வர பகவானுக்கு, நீங்கள் அது அஷ்டம சனியாக இருக்கட்டும் 7.5 சனியாக இருக்கட்டும், அது வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். அப்படி இல்லைங்க அது எனக்கு ஒர்க் ஆகாதுன்னா சனிக்கிழமைகளில் ஒரு நாள் ஒரு 24 ஹவர்ஸ் வயிற்றை காயப்படும். வயிற்று பட்னி இருக்கிறது. ஸோ அந்த வலியை உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாதிப்பு கண்டிப்பாக போகும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஏதாச்சும் கஷ்டப்படுற வயதானவர்கள், ஊனமுற்றவங்க, அவங்களுக்கு வந்து சனிக்கிழமையில் ஒரு சாப்பாடோ இல்லை ஒரு துணிமணியோ எடுத்து கொடுக்கறது வந்து வழக்கமாக வச்சுட்டிங்கன்னா இந்த 7.5 சனி அஷ்டம சனிலாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. அதுதான் உண்மையான ஒரு தீர்வு. இதுதான் உண்மையான பரிகாரம். நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதுக்காக போய்ட்டு எள்ளு விளக்கு போடுறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். எடுத்தோட ஒரு எள்ளு விளக்கு கொண்டு போய் போட்டு அது அப்படிலாம் இல்லை.
ஏழை எளியவர்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு, அதாவது ஊனமுற்றோர், வயதானவர்கள், யாராவது கஷ்டப்படுறவனுக்கு வந்து காசோ துணிமணியோ வந்து சனிக்கிழமையில் எடுத்து கொடுத்துட்டு ஒரு நாள் நீங்கள் பட்னி அவனுடைய அந்த வலியை நீங்கள் தாங்கிட்டிங்கன்னா இந்த 7 சனி அஷ்டம சனியோட பாதிப்பு கண்டிப்பாக போயிடும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம். அதே மாதிரி கால்களை நல்லா வாஷ் பண்ணி டெய்லி வந்து அதை வாஷ் பண்ணி கொஞ்சம் கவனம் எடுத்து நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து இதுக்கான பரிகார மொழியும். மற்றபடி வேறு ஒன்றும். மற்றபடி வந்து சனீஸ்வர பகவானுங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை குலதெய்வத்தை வந்து மேஜராக கும்பிட்றவன், ரொம்ப பர்டிகுலராக வந்து குலதெய்வத்தை வந்து பர்ஃபெக்டாக வழிபடுறவனுக்கு இந்த 7 சனி அஷ்டம சனிலாம் ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா குலதெய்வம் கூட இருந்து காப்பாற்றுங்கிறது தான் நியதி. அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் குலதெய்வத்தை வந்து பர்ஃபெக்டாக பிடிச்சிருங்க. எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க, நான் என்ன பண்ணுறது தெரியலன்னா சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயில் போகும். ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு சும்மா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காந்துட்டு அந்த வைப்ரேஷனில் இருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுடைய இந்த சனீஸ்வர பகவான் மற்றும் இந்த 7 சனி அஷ்டம சனி சம்மந்தமான விஷயங்களில் எந்த பாதிப்பும் வராதுங்கிறது வந்து கேரண்டிங்க. ஸோ அதனால் வந்து முயற்சித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து பண்ணி பாருங்கள் சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.